எலிசா பர்வீன் சுல்தானா நீதிபதி பஷீர் அகமது மகளிர் கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியராக பணிபுரிகிறார். இதுவரை 7 ஆய்வு நூல்கள் இயற்றியுள்ளார். அனைத்துலக பேச்சாளராக திகழும் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா இலக்கிய பேச்சுலகில் உலக புகழ் பெற்றிருப்பவர். தான் முனைப்பு பேச்சாளராக பெண்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருபவர். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பேங்காக், ஹாங்காங், மத்திய கிழக்கு நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர் முதலான நாடுகளுக்கு பயணித்தபடி இருப்பவர். தமிழகத்தில் பல முன்னணி நிறுவனங்களின் அலுவலக அதிகாரிகளுக்கு பயிலரங்கு நடத்துபவர். இவர் பெற்ற விருதுகள்: ஆட்சி மனோரமா வாழ்நாள் சாதனை விருது பெற்ற இவரை உங்களிடையே விசை ஒரு பந்தினை போல், விசை உரு பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்போர்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் பணிகளன்றோ எனும் அதே மகாகவியின் இறை வணக்கத்தை முன்வைத்து நான் நிரம்ப போற்றும், பார்த்து பரவசப்படும் என் ஆருயிர் நண்பர், இன்னோவேட்டிவ் சர்வீஸ் நிறுவனத்தின் நிறுவனர், கனவு மெய்ப்பட என்கின்ற இயக்கத்தை உலகெங்கும் பரப்புவதற்காக தன் வாழ்நாட்களின் மணித்துளிகளை மிக கவனமாக செலவழித்து கொண்டு வரும் திரு வெங்கடேஷ் அவர்களே, என் வாழ்க்கையில் மிக முக்கியமான பெண்மணியாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய, என் மனத்திரையில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய என் ஆருயிர் தோழி புனிதா கணேசன் அவர்களே, சந்தித்த நாள் முதல் என் வாழ்வில், என் பிரார்த்தனையில், என் தாயின் பிரார்த்தனையில் பெயரை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை பெருந்தகை புண்ணியமூர்த்தி நிறுவனத்தை சார்ந்த அருமையா குணசீலன் அவர்களே, மாணவ பருவம் முதல் தன்னுடைய தோழமையினால், உடன் இருப்பினால் எங்களை போன்றோர்களை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆருயிர் தோழமைகள் ஆசிஃப் அவர்களே, செழியன் அவர்களே, அன்பு தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, கார்த்திக் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய இளம் சாதனையாளர் மோதிஷ், அப்படின்னா என்னன்னு கீழே போகும்போது எனக்கு சொல்லணும், மோதிஷ்குமார் அவர்களே. நான் எந்த பேச்சாளருக்கும் ஃபேன் கிடையாது. ஏன்னா யார் பேசினாலும் ரொம்ப கவனமாக கேட்பேன். நான் கவனிக்கக்கூடிய பேச்சாளர் அழகப்பன் அவர்களே. நான் பார்த்து எனக்குள் நான் சில எனர்ஜியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சாளராக, எனக்கு பேச்சாளர்னு சொல்றதை விட ஒரு பர்ஃபார்மர் என்று சொல்லுவேன் பரமன் பச்சைமுத்து அவர்கள். கனவு மெய்ப்பட என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு காரணமாக அமையப் போகின்ற தஞ்சாவூர் வாழ் அருமை உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். கனவு மெய்ப்பட என்பது வெங்கடேஷன் அவர்களினுடைய பிரைன் சைல்டாக இருந்தாலும் அதை மிக வாஞ்சையாக அதனுடைய வளர்ச்சியை பார்த்து ரசிப்பவள் நான். மிக உன்னதமான நோக்கத்தோடு இந்த அரங்கங்கள் தொடர்ந்து பல மாதங்களாக இயங்கி வருகிறது. இதிலிருந்து எடுத்து செல்லக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பயனை தரும் என்பதனை நான் பல பேருடைய வாழ்க்கையின் மூலமாக அறிந்தவள். மோதிஷ்குமார் சொன்ன மாதிரி
ஒரு வாரத்துக்கு மனசுல வைக்கக்கூடிய விதைகளை கனவு மெய்ப்பட என்கின்ற நிகழ்ச்சி வைப்பதில்லை. அது விதைக்கப்பட்டால் விருட்சமாகும் என்கின்ற நம்பிக்கையில்தான் அந்த விதைகள் இவ்வளவு காலமாக தூவப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த தஞ்சை மண்ணிலும் தூவப்பட போகின்ற இந்த விதைகள் உங்களுடைய ஆயுளுக்கும் உங்களுடைய வாழ்க்கை என்கின்ற அந்த விருட்சத்தை வளர்த்தி அதை மிகச் செழுமையாக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு சில வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அழகப்பன் அவர்கள் ஒரு 5 நிமிஷம் தாங்க பேசினார். 5 minutes. உண்மையாகவே அவருடைய வார்த்தைகளுக்கு ஊடாக நாம் பயணம் செய்திருப்போமே என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெளிச்சத்திற்கான சாவி எனக்கு அந்த வார்த்தைகளின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். சொற்கள் அப்படித்தான். எனக்கு எப்பவுமே என்ன கேள்வி வரும் என்றால், எதை நோக்கியது இந்த பயணம்? கனவு மெய்ப்படங்கிறோம்ல, என்ன கனவு? அவர் சொன்னார், ரைட், சரியான கனவு. அதை யார் சொல்றது? இது சரியா தப்பான்னு எனக்கு எப்போ தெரியும்? பெருசா கனவு காண் என்பதுதானே என் புத்தியில் இருக்கிறது. அதை சரியாக காண வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி? அம்மாவனுடைய தாலிய அடகு வச்ச அந்த வினாடியில 15 வயது இளைஞனிடத்தில் ஒரு அக்கினி உள்ளே மூண்டதே, அந்த அக்கினியை மூள வைத்தது எது? நம்முடைய காலத்தில் எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கைக்கான இந்த சூழலை கடந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அந்த அக்கினி நமக்குள் வருகிறதா? இந்த தஞ்சை இந்த மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சுங்க, எனக்கு மோதிஷ்குமார் இவர் மூலமா தான் தெரியும், இப்போதான் தெரியும். நான் ஒரு 15-12 ஆண்டு காலமாக மிக நுட்பமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, கீழே விழுகின்ற பொழுதெல்லாம் எழுந்து எழுந்து நின்று தன்னுடைய வாழ்க்கையை சாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி புனிதா. அவங்க சும்மா சாதாரணமான பொண்ணு இல்லை. நான் ஒரு சப்ஜெக்டா அவங்களை எடுத்து சொல்றேன். ஒரு 3 நாளைக்கு முன்னால புனிதா ஒரு வார்த்தையை கேட்டேன், உன்னைத்தான் நினைத்து கொண்டேன். என்ன வார்த்தை தெரியுமா? நம்மளை கொல்லணும்னு முடிவு பண்ணி இருக்கிறவன் முன்னால நாம சாகக்கூடாது. என்ன சொல்லுது? நம்மளை கொன்னுடணும்னு எவன் முடிவு பண்ணியிருக்கானோ அவனுக்கு முன்னால நம்ம செத்து போயிடக்கூடாது. இதுதான் புனிதா. உடனே அவளைத்தான் நான் நினைத்தேன். என்ன ஒரு உயிர்! இப்போ பாக்ஸிங்ல அடிச்சா கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுகின்ற பொழுது தோல்வி டிக்ளேர் பண்ணப்படாது, வாய்ப்பு கொடுப்பாங்க. 10 முறை கொடுக்கும் வாழ்க்கை வாய்ப்பு. 1 2 3 4 10வது எண்ணிக்கை வரைக்கும் நீ எழ மறுத்தால்தான் நீ தோல்வி உற்றுவிட்டாய் என்று இந்த உலகம் டிக்ளேர் செய்யுமே தவிர, கீழே விழுகின்ற பொழுது யாருக்கும் தோல்வி என்பது ஒரு நாளும் சொல்லப்படுவதில்லை என்பதுதானே வாழ்க்கை. 10வது முறையாக பூமியில் தடுக்கி விழுந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டாளாம், 9 முறை எழுந்து நின்றவன் அல்லவா நீ? இதுதானே வாழ்க்கை. ஆசிப் இப்போதான் மகாராஜா சில்க்ஸனுடைய ஓனர் தன்னுடைய தந்தையாரால், அவருடைய தந்தையாரால் கொண்டு வரப்பட்ட அந்த விஷயத்தை அப்படி தூக்கி எலிவேட் பண்ணி இருக்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன? செழியன். இவர்கள் எல்லோருடனும் நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நான் யோசிச்சு பார்க்கிறேங்க, எங்கே அந்த அக்கினி நம்மை தொட வேண்டும்? அக்கினிங்கிறது ரொம்ப சின்ன துளி தான், நெருப்பு துளி. அந்த நெருப்பு துளி நம்மளை படணும். இந்த உலகத்திலேயே மனிதனுடைய ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு நெருப்புன்னு சொல்லுவீங்க, சக்கரம்னு சொல்லுவீங்க, குதிரைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மனிதனுடைய ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு தன் முன்னங்கால்களை அவன் கைகள் என்று கண்டுபிடித்ததுதான். எல்லா விலங்குகளோடும் அவன் விலங்கினமாக 4 கால்களோடு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இது என் கால்கள் அல்ல, இது கைகள் என்னைக்கு அவன் கண்டுபிடிச்சானோ அன்னைக்கே அவன் வாழ்க்கையினுடைய ஒரு எல்லையை தொடுவதற்கு துணிந்து விட்டான். அந்த கைகளால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆகப்பெரிய ஆயுதம் எது என்றால், ஐன்ஸ்டீன் சொல்லுகின்றான், புத்தகம். புத்தகம் என்று பேசுகிறான். சிந்தனை பாருங்க எப்படி போகுது. இப்படி யோசித்து பார்க்கின்ற பொழுது எங்கிருந்து தொடங்கிறதுங்க?
எல்லோருக்கும் கனவு இருக்கிறது. நான் குழந்தைகள் கிட்ட போய் கேட்டேன், எத்தனை பேர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாரும் கை தூக்குனாங்க. அவர்களிடத்தில் நான் கேட்ட கேள்வி, யாரை, எதை ஜெயிக்கணும், யாரை ஜெயிக்கணும்? நான் ஒன்னு கேட்கிறேன், பெரிய பணக்காரரா ஆயிரலாமா? வாழ்க்கை அவ்வளவுதானா? பரமன் பச்சைமுத்து சொல்லுவாரு, காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு இப்ப சொல்லி தந்துருவாருங்க. கவனமா கேட்டுட்டு போங்க, உண்மையாவே சொல்லி கொடுத்துருவாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோதிஷ்குமார் அவங்க ஃபேமிலியே அவருடைய ட்ரைனிங்குள்ள இருக்கிறவங்க தான். ஜெயிச்சிடலாம். பரமனை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்னா என்ன? பணம் சம்பாதிச்சு. பணம் சம்பாதிக்கிறது ஜெயிக்கிறதா? யார்கிட்ட தெரியுமா? கேளுங்க, குணசீலன் ஐயா கிட்ட கேளுங்க. இல்லைங்கிறாருங்க அவரு. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கையில ஜெயிக்கிறது இல்லை, வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்ட்டு குணசீலன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குவாலிட்டி நான் என்னன்றது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குவாலிட்டியோட இருக்கிறது. வெங்கடேஷன் சொன்னார்ல, இங்க மேடையில வந்து சொன்னார்ல, எல்லார்கிட்டயும் நல்ல குவாலிட்டியான பொருள் இருக்கு, அதை கரெக்டா ரேப் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இல்லை, அதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, பெரிய விஷயங்க. எதை கண்டுபிடிப்பது? எனக்கு இந்த கார்த்திக் வந்திருக்கார், அவர் பாவம் எல்ஐசியில் இருக்கார். எனக்கு எல்ஐசி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மோட்டிவேஷனா, நான் என்ன நானே மோட்டிவேட்டடா உணர்றதுக்கு நான் கையில எடுத்துக்கிற ஒரு பிசினஸ் என்னன்னு கேட்டா நான் பண்றது இல்லை, அதை பார்த்து மோட்டிவேட் ஆகிறேன். அதான் எல்ஐசி. ஏன்? லைஃப் இன்சூரன்ஸ், அது கம்பெனியா நான் சொல்லல, கருத்தா சொல்றேன். ஏன் தெரியுமா? எல்ஐசி முதல்ல எதை தெரியுமாங்க? இன்வெஸ்ட்மெண்ட். எதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்? எல்ஐசிக்கு எது இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா? சாவு. சாவை இன்வெஸ்ட் பண்ண பாருங்க அந்த கம்பெனிக்காரன். அதுல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான உயிர் நரம்பு என்ன தெரியுமா? சாவை எப்படி தெரியுமா அவன் இன்வெஸ்ட்மெண்டா எடுத்தான்? எப்போ சாவோன்னு தெரியாது. தெரியாதுங்கிற ஒரு மேட்டரை இன்வெஸ்ட்மெண்டா எடுக்க முடியுமா சார்? தெரியாது, சாவு. இதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆகணும் பாருங்க எல்ஐசி. நான் ஒன்னு கேட்கிறேன் உங்க கிட்டலாம், என்னையா விற்கிறீங்க? புண்ணியமூர்த்தி ஸ்டோருக்கு போய் பாருங்க, ப்ராடக்ட் விற்கிறாங்க. காசு கல்லால விழுதுன்னா ப்ராடக்ட் கொடுக்கணும். புனிதா கணேசன் ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ நீங்க அட்மிஷன் வாங்கணும்னா கல்வி கிடைக்கும் உங்களுக்கு. எல்ஐசிக்காரங்க என்னத்தை விற்கிறீங்க? ஒரு கான்செப்டை விற்கிறாங்க. பாலிசி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வித்து காசு எடுத்துட்டு போற எவ்வளவு பெரிய நிறுவனம் தெரியுமா அது? மனிதருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடிய பல இருட்டுகளில் மிக முக்கியமா டார்ச் லைட் அடிச்சிட்டு இருக்கிற ஒரு நிறுவனமா நான் எல்ஐசி நிறுவனத்தை பார்க்கிறேன். எல்லா விஷயங்களில் இருந்தும் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. எதை கற்கிறோம் என்பதுதான். இப்போ அழக சார் தான் சொன்னார், புத்தி இருக்குல்ல, ஈகோ எவ்வளவு அடிபட்டு இருந்தா இந்த வயசுல இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். உனக்கு எனக்கு கல்லற அளவு ஒண்ணுதான்டான்னு சொல்லி பேசுறதுக்கான அந்த மனசு வருதுன்னா எவ்வளவு அடி வாங்கியிருப்பான் மனுஷன். நான் இப்படிதான் பார்க்கிறேன். ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன? அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தையில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த எல்லையில் நின்று கொண்டு இதை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் சொன்னார் அப்படிதான் பார்க்கணும்ட்டு. நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், எவ்வளவு ஈகோ வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு. சமீபத்தில் ஓஷோ படித்தேன். கன்னத்தில் அரைந்து காதிற்குள் நுழைவருகின்ற ஒரு வார்த்தையை ஓஷோ தருகிறான். நான் பிரார்த்தனையோடு இதை சொல்லுகிறேன். உங்கள் கனவு மெய்ப்பட வேண்டுமா? உங்களுடைய வழி விளக்கம் செய்யப்பட வேண்டுமா? மற்றது எல்லாம் நீட்டா போகக்கூடிய அந்த பாதையினுடைய அந்த கண்களில் காட்சி கிளியரா தெரியணுமா? சில பல தெளிவுகள் நமக்கு இருக்கணும். அதுல ஒன்று இதை ஓஷோ சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட். ஓஷோ சொல்றான்,
சூழ்ச்சி செய்வதற்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை. நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை. சூழ்ச்சி மனிதனுக்கு அவசியமற்றது, புத்திசாலித்தனமே போதுமானது. சொல்லுங்க, எவன் சூழ்ச்சி செய்கிறான், எவனுக்கு புத்தி கெட்டு போகிறதோ அவன் தான் சூழ்ச்சி செய்கிறான். புத்தி இருக்கின்றவன் வாழ்ந்து செழிக்கிறான், வாழ்ந்து ஜெயிக்கிறான். யோசிச்சு பாக்குறேங்க, அன்பா இருக்கிறது புத்திசாலித்தனம் தெரியுமா உங்களுக்கு? என் தகப்பன் வயதுங்க, குணசீலன் ஐயாக்கு என் தகப்பன் வயது. வராருங்க, சின்ன பிள்ளை நான், அப்பா இங்க வாப்பா, இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடலாம். நல்லா பேசுனடா, நல்லா செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு கிட்ட வந்துட்டு இப்படி நிக்கிறாருங்க. என்னது? வயதல்ல, பெண் என்கின்ற ஒரு விஷயம் அல்ல. உன் புத்தி இருக்கிறதே, அந்த புத்தி யாருக்கோ வெளிச்சம் காட்டி கொண்டிருக்கிறது, என் மனதை விரிய செய்கிறது, நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு அடி தள்ளி நீ அப்படி பார்க்கிறாரு பாருங்க. அந்த எனர்ஜியை தான் பார்க்கிறேன் நான். அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம். இப்ப இப்படி சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா வந்திருக்காங்க, காயல்பட்டினத்துக்காரங்க. இதை மட்டும் கட் பண்ணிடுங்க. அப்புறமா நிறைய நகை வச்சிருக்காங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் வளையல் போட்டிருப்பாங்க. முஸ்லிம்கள்ல பொம்பளை நகை அவ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சொத்து அப்படிதான், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், யாரும் பங்கு கேட்க முடியாது. அந்த உரிமை இருக்கு பெண் சொத்துக்கு. எங்க அம்மா 5 பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, ஒரு ரகசியத்தை சொன்னாங்க. அது எங்க சொல்றேன் பாருங்க. நான் என் நகை எல்லாம் சுல்தானாவுக்கு தான். என் பேர் சுல்தானா, பர்வீன் சுல்தானா, வீட்டில் சுல்தானான்னு. என் அண்ணன் இப்படி கேட்டான், ஏன்? அவனுக்கு 2 பெண் குழந்தைகள், எனக்கு ஒரு பையன்தான். ஏன் அப்படின்னா, என் தங்கச்சி இல்லை, அது சும்மா சொல்கிறாங்கண்ணா. அம்மா சொன்னாங்க, சும்மா சொல்லலை, அவளுக்கு தான். எங்கள் அக்கா கேட்டா, ஏன் ஏன்? அம்மா சொன்ன பதிலை சொல்லிடுறேன். நம்ம நிறைய பேருக்கு கனவு வேறு, இலக்கு வேறு. இந்த மாதிரி நகை செய்யணும்னா அது கனவு, இந்த நகை வேணும்னா இலக்கு. சரியா? நம்ம எல்லாருக்கும் இலக்கு தான் இருக்கு, கனவுலாம் இல்லை. ரொம்ப உஷாரா தலைப்பு போட்டிருக்காங்க. அது அவர் வார்த்தை இல்லை, பாரதி சொன்னான். எங்க அம்மா சொன்ன வார்த்தையை நீங்க மனசுல எழுதிட்டு போங்க. அவங்க சொன்ன வார்த்தை 72 வயது. நான் 69 தான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லையா, 72. 72 வயசாச்சு எனக்கு. நாங்க முந்தானத்தை பேசிட்டு இருக்கும்போது, அவ்வளோ வயசாயிடுச்சா, 3 வருஷம் குறைச்சலாம் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். சொன்னாங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இப்ப நான் சொல்ற அந்த வாக்கு இப்ப புரிஞ்சிரும். அவங்க சொல்றாங்க, அவ ரொம்ப அன்பான பொண்ணு. சரியா? முதல் ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட், அவ எப்பவுமே என்னை கோவப்படுத்தினதில்லை, கெட்டந்து எந்த கெட்ட வார்த்தையும் அடியும் அவ வாங்கினதில்லை. நான் கீழே உட்காந்துருந்தா அவ மேல உட்கார மாட்டா, நான் உட்காந்துருந்தா அவ கால் நீட்டி என்னை அவமானப்படுத்த மாட்டா. நான் என்னுடைய இருப்பை அவ ஒவ்வொரு வினாடியும் மரியாதையா இருப்பா. இப்போ இல்லை, அவளுக்கு உணர்வு வந்ததிலிருந்து என் மேல அவளுக்கு ரொம்ப மரியாதை, ரொம்ப அன்பு. சொல்லிட்டு சொல்றாங்க, இதெல்லாம் காரணம் இல்லை நகை கிடைக்கிறதுக்கு. என்ன காரணம்னு பாரு. ஒரு நாள் எங்க அம்மா பெரிய ஒரு பீரோவை தள்ளி ஏதோ செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு. எங்க அப்பா அப்படி பார்த்துட்டு கடந்து போயிட்டாரு. என் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கு. நான் 3-4 வயசு. ஓடி வந்து அம்மா கிட்ட நின்று அந்த பீரோவை அவங்களோட சேர்ந்து தள்ளி இருக்கேன். நம்பர் 1. அப்புறமா அதிலிருந்து இது வரைக்கும் என்னுடைய தாய் ஏதாவது ஒரு வெயிட்டை கையில் தூக்கினாங்கன்னா நான் அவங்கள தூக்க விட்டதே கிடையாது. நான் போய் தூக்கிக்குவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய, தன் துணையின் கையில் இருக்கக்கூடிய வெயிட்டை தூக்கிக்கதோ அவர்கள் மரணம் அடைகின்ற வரைக்கும் அவர்களை அதை பார்த்துக்கொள்ளும். நம்ம கிட்ட வெயிட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாவர வரைக்கும் அதை பார்த்துக்கணும்.
இதெல்லாம் ரொம்ப சூட்சமமான விஷயம், சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, என் குழந்தை அவ என் வலி தெரிஞ்சவ, என் மேல ரொம்ப பாசம் அவளுக்கு, அன்பு அவளுக்கு, அதனால என் நகைலாம் அவளுக்கு தான். இப்ப புரியுதா? அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம். சொத்து கிடைக்கும், நகை எல்லாம் கிடைக்கும். நகை கிடைக்கும் இல்லை, எல்லாம் கிடைக்கும். அதோடு சேர்ந்து ஆசீர்வாதமும் கிடைக்கும். அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம். அன்பா நீங்க இருங்களேன், எவ்வளவு பெரிய கனவாக இருந்தாலும் அந்த கனவை நோக்கி அந்த அன்பு உங்களை இழுத்து செல்லும். அடிமையாக இருத்தல் அல்ல, ஏமாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பில் இருப்பதல்ல, பலவீனமாக இருப்பதல்ல அன்பு. மிக உயர்ந்த இலக்கை நோக்கி நடைபயில வேண்டும் என்றால் அழகரசன் சார் சொன்ன மாதிரி தான், மனதிலே ஈகோவை விட்டுடுங்க. கனவினுடைய எல்லையை நீங்கள் தொட வேண்டும் என்றால் ஒன்றும் இல்லைங்க. முஸ்லிம்களுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு, கடவுள் கிட்ட வேட்கை நடத்துறது. கிறிஸ்துவர்களுக்கு இருக்கு நிறைய விஷயங்கள். தமிழ் என்கின்ற ஒரு எல்லையோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் இறைவேட்கை நிகழ்த்த வேண்டுமா, கனவு மெய்ப்பட வேண்டும் என்கின்ற அந்த பாட்டை, பாரதி எழுத பாட்டை கடவுளுக்கு முன்னால் நின்று சொல்லுங்க. பெரிய இறைவேட்கை அது. மனதில் உறுதி வேண்டும், வாழ்க்கையில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், காரியமாவது விரைவில் வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், மண் பயனுற வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். என்ன வார்த்தை அது? நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லையை நாம் நிர்ணயித்துக் கொண்டே போவது. பணம் அல்ல, பதவி அல்ல, செல்வாக்கு அல்ல, புகழ் அல்ல, ஆரோக்கியம் அல்ல, இது எல்லாவற்றிலும் தன்னிறைவு பெறுதல். தன்னிறைவு பெறக்கூடிய அந்த எல்லையை போய் தொட்டு நிற்றல். சரியான கனவு அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். எனக்கு என்னமோ அதுதான் இந்த ப்ரோக்ராமை ஃபர்ஸ்ட் கரெக்டாக செலுத்திட்டு போவோம்னு நினைக்கிறேன். பெரிய கனவு அல்ல, சரியான கனவு. எது நம்முடைய சரியான கனவு? பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு சிந்தனை எனக்கு சேர்ந்தது. எல்லாருக்குமே ஆசை இருக்கு, எல்லாருக்கும் ஆசை. சூட்சமா ஒரு வார்த்தை சொல்றேன், மனதின் ஆழத்திற்குள் நீ எதை தேடுகிறாயோ, அது எதுவாகவும் இருக்கட்டும், அது மரணமாக இருக்கட்டும், அது ஆசையாக இருக்கட்டும், ஒரு பெண் மீது ஒரு ஆண் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பாக இருக்கட்டும், ஒரு செல்வமாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், மிக மிக ஆழ் மனதிலே நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் சத்தியம். ஆழ் மனதிலே நீ தேடக்கூடிய விஷயங்களை மறுபடியும் அதை உன் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வல்லமை உன்னுடைய ஆழ் மனதிற்கான அந்த ஆற்றலுக்கு இருக்கிறது. நீங்க எதை தேடுறீங்க? உங்கள் ஆழ் மனதிலே அந்த ஆசை இருக்கிறதா? ஆழ் மனதிலே, அது ஆழ் மனது என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அது ஆழ் மனது இல்லை. நம்மையும் மீறி அந்த வார்த்தை, அந்த வாழ்க்கை, அது அந்த ஆழ் மனசுக்குள்ள போகும். அது உங்களை தேடி வரும். என்னன்னு தெரியல. சில விஷயங்களை சில பேர் சொல்லுவாங்க, மேடம் உங்களை நான் இங்க பாப்பேன் நினைக்கவே இல்லை மேடம், ஆனா டெய்லி மேடம் உங்க பேச்சை கேட்பேன் மேடம். டெய்லி கேட்டு யோசிச்சல, இதை வந்து நின்னுட்டேன் பார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரூமி இதை சொல்லுகிறார், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஒன்றும் இல்லைங்க, நான் கொஞ்சம் ஹைட்டு, பரமன் சாரோட ஹைட், கொஞ்சம் ஹைட்டு, அந்த நார்மலான லேடிஸ் மத்தியில் நான் கொஞ்சம் ஹைட். எனக்கு எப்பவுமே இந்த திருவள்ளூர் பஸ்ஸில் உட்காந்துட்டு போகணுன்னா பயம். அவன் பிரேக் பட்டானா கால் முட்டி இடிக்கும், முட்டி உடஞ்சிருமோ முட்டி உடஞ்சிருமோ முட்டி உடஞ்சிருமோ, எப்போ பார்த்தாலும் பயம். ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமா 2 வீலரில் போனேன், கீழே விழுந்த முட்டி உடஞ்சி போகுது. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. எண்ணங்களில் பலம்.
நீ எதை உன்னையும் மீறி நீ எதன் மீது நாடி போகிறாயோ அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறனா, அதை கண்ட்ரோல் பண்ணு, அதை கொண்டு வா, அதை கொண்டு வந்து நிறுத்து, அதுதான் சரி. ஓஷோ சொல்கிறார், ஒருவன் மரணம் அடைகின்ற பொழுது தன் 9 வயது சிறுவனை அழைத்து சொன்னானாம், நான் சொல்லுவது இப்பொழுது உனக்கு புரியாது, ஆனால் ஒன்று சொல்கிறேன், மனனம் செய்து எனக்கு திருப்பி சொல், 3 முறை சொல் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு மரணம் அடைந்தானாம் ஒருவன். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? என்னை யாரேனும் கோபப்படுத்தினால், என்னை யார் கோபப்படுத்தி இருக்கிறார்களோ, என்னை எந்த சூழல் கோபப்படுத்தி இருக்கிறதோ அந்த சூழலிடமும் அந்த மனிதனிடமும் நான் சொல்லுவேன், 24 மணி நேரம் கழித்து வந்து உன்னை நான் சந்திக்கிறேன். 24 மணி நேரம் கழிச்சு உன் மனசு எதை சொல்லுதோ அதை செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாராம். 9 வயது சிறுவனுக்கு அது என்னன்னு தெரியல. ஆனால் ஆழமாக நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது வினாடிகள் தான் வாழ்க்கையில் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளில் தான் பிழை செய்கிறோம். तारीख में माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. எங்க அப்பா காலம் எனும் பேரேடு தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. ஆக்சிடென்ட் ஆறவங்களை பாருங்க, ஒரு வினாடி, ஒரு நிமிஷம் ட்ரெயின் மிஸ் பண்ணவனை கேளுங்க, ஒரு நாள் சீனியாரிட்டி விட்டவனை கேளுங்க, ஒரு வருஷம் ஃபெயிலானவனை கேளுங்க. ஒன்றுதான் அந்த பொழுது, அது கடந்துருச்சுன்னா அவ்வளவுதான். இந்த வினாடியை நீங்கள் அறுவடை செய்யுங்கள். இந்த வினாடியில் நீங்கள் எதை உன்னதமாக நினைக்கிறீர்களோ அதற்கு பக்கத்தில் போங்க. தகுதி வேறு, ஆசை வேறு. எல்லாத்துக்குங்க ஆசைப்படலாம், தகுதி வளர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இந்த கனவு மெய்ப்படங்கிறதுல உங்களுக்கு அளிக்கக்கூடிய மிக நுட்பமான பாடம் இதுதான். ஆசைப்படுங்க, தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள். தகுதியை வளர்த்து கொண்டு ஆசைப்படுங்க. எங்க ஐயா சுகிசிவம் சொல்வாரு, ஒரு நாய் இருந்துச்சான், அது எப்ப பார்த்தாலும் வாக்கிங் போகுமா. அந்த போன வாக்கிங் நாயை இன்னொரு நாய் பார்த்துருச்சு. இது வீட்டுக்கு வந்துருச்சு, அந்த நாயும் தேடிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. கீழேந்து கூப்பிடுதான், அவர் ரொம்ப அழகா சொல்வார், கீழேந்து கூப்பிடுதான் ஜன்னல் இருந்து, ஏ வா. அந்த நாய் சொல்லிச்சான், வரமாட்டேன். இப்ப எந்த நாய் கூப்பிட்டாலும் எந்த நாயும் போகுதுங்க. ஒரு காலத்தில் அது போவாது, யோசிக்கும். வரமாட்டேன்னு சொல்லிச்சான். நான் நாயை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க வேற ஏதோ நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. கம் வி வில் கோ அப்படின்னா அவன் சொன்னானா, அது அந்த நாய் சொல்லிச்சான், வரமாட்டேன். நோ. ஏன்? நல்ல சாப்பாடு கிடைக்குது. கீழே இருக்கிற நாய் சொல்லிச்சான், ஒரே சாப்பாடு, என்னோட பார், வெரைட்டி ரைஸ், வகை வகையா போடுறேன், கம் டவுன் அப்படின்னுச்சான். வரமாட்டேன். எங்க அப்பாட்ட வேணா கேட்டுட்டு வரேன்னுச்சான். அப்பாங்கிறது எப்பவுமே அந்த நாயை வளர்க்குறவங்களுக்கு தகப்பன்னு பேர். வெளிநாட்டிலையும் சரி, இங்க நாட்டிலையும் சரி, நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா ஃபாதர் ஆஃப்னு உங்க பேரை தான் போடுவான். அது ஒன்றும் தப்பில்லை. நம்ம வளர்க்குற பிராணிக்கு நாம தானே தகப்பேன். மயிலுக்கு நீங்க தானே வெங்கடேஷன் சார். அவங்க வீட்டில் ரொம்ப அழகான ஒரு நாய் இருக்கு. அது என்ன பண்ணுச்சு, பாவன் இல்லை எங்கள் அப்பா என்ன கேட்க போற, எங்கள் ஐயாவுக்கு ஒரு அழகான பொண்ணு, சரி அது அந்த தெருவில் இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுது, சரி எங்கள் அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே சண்டை. என்ன சண்டை? உன்னை அந்த பையனை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த பையனை கல்யாணம் பண்ணலன்னா நான் செத்துருவேன், இந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர அப்படின்னு எங்க ஐயா சொன்னார். எங்க ஐயா வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆசைப்படலாம், தகுதி இருக்கா? தகுதி இருக்கா? இவரை மாதிரி ஆகணும், அவரை மாதிரி ஆகு, தகுதி இருக்கா?
எப்படி நீ பிஹேவ் பண்ற? ஒரு கரப்பாம்பூச்சி வந்தது, ஐயோன்னு கத்தனா ஒருத்தி ரெஸ்டாரண்ட்ல, அது இன்னொருத்தங்க மேல போயிருச்சு. அவ கத்தனா அது இன்னொருத்தங்க மேல போயிருச்சு. வெயிட்டர் வந்தான், பார்த்தான், கரெக்டா கையில பிடிச்சி வெளியில தூக்கி போட்டான். அவனுக்கு கிச்சன்ல அது சகஜமான ஒரு விஷயம். நமக்கு தான் அது பதட்டமா இருக்கு. பதட்டமான சூழ்நிலையை புத்தன் சொல்றாங்க, புயல் அடிக்கிறதா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சைலண்டா இரு, கடந்து போயிரோன்றான். புத்தன் சொல்றான், சைலண்டா இரு, கடந்து போ. நாம் எப்போ ரியாக்ட் பண்ணணும், எப்போ நாம் நமக்குள்ள ஒரு அக்கினியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நாம் நம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அடிப்படையில் ஒரு புத்தி. எனக்கு இன்னும் 12 நிமிடங்கள் உண்டு. 12 நிமிடங்களுக்குள் முடிந்த அளவிற்கு உங்களை உங்கள் கனவு நோக்கி புஷ் பண்றது என் வேலை. பரமன் அதை தொட வைப்பார். 2 பேரும் அதுக்கு தான் வந்திருக்கோம். உங்களுடைய வேலையை நான் சுலபமாக்குகிறேன். கொண்டு அவரை கிட்ட நிறுத்திடுவேன். யூ மேக் them to touch. உங்கள் கனவுகளை நீங்கள் எப்படி வடிவமைத்துக் கொள்வது, எப்படி உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வது? சின்ன வயசுல இருந்து எனக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு ரகசியத்தை சொல்றேன் இன்னைக்கு. அவமானங்கள், அவமரியாதைகள் முகத்தை பார்த்து சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா சொல்லணும் பதில்? ஒரு சிங்கம் இருந்துச்சான். யார் அந்த காட்டுக்கு ராஜா, யார் இந்த காட்டுக்கு ராஜா சுத்திக்கிட்டே இருந்துச்சான். எல்லாரும் நீதான் சார், நீதான் சார். ஒரு யானை கிட்ட கேட்டுச்சான், யாரா இந்த காட்டுக்கு ராஜா. யானைக்கு அந்த வார்த்தை பிடிக்கல, போச்சான் தாண்டி. ஏய் யாரா இந்த காட்டு, தாண்டி போ, கேட்கிறல பதில் சொல்லிட்டு போனா. தும்பிக்கைய ஒரே அடி, சிங்கம் போய் விழுந்துருச்சு. நம்ம வடிவேல் அண்ணன் மாதிரி சொல்லிச்சு, கேள்விதானே கேட்டேன். சிங்கம் சொல்லிச்சான், நானும் பதிலத்தான் சொன்னேன். அப்படி சொல்லணும் பதில். பதில் சொல்றது எப்படி இருக்கணும்? செயலாக. எனக்கு எப்பவுமே செயல் பிடிக்கும். சொல்லிலே உயர்ந்த சொல் செயல். இறைவன் என்பது சொல்லல்ல, செயல். அன்பு என்பது சொல்லல்ல, செயல். அவர் சொன்னார்ல, கிளாஸ்க்குள்ள போகும்போது நீ அதை பிராக்டிஸ் பண்றியா, அப்போதான் உன்னால ப்ரீச் பண்ண முடியும். பரமன் சார் கிட்ட சொன்ன பெரிய போராட்டம் சார் அதுன்னு. அப்படி நீங்க செய்யலைன்னா நீங்க பேச முடியாது மேடம்னார் அவர். ட்ரூ. எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஏங்க நான் இது வரைக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை இங்க சொல்றேன் வெங்கடேஷன் ஜி. உங்களை நம்பி சொல்றேன், நீங்க அதெல்லாம் கட் பண்ணி போடுவீங்க. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் தான் பேச முடியும். இது பாட்டுக்கு பப்பரப்பான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லும். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்குன்னு சொல்றதுக்கு ஒன்று இருக்குல்ல. என் ரகசியம் எந்த இடத்திற்கும் அப்படி ராமனுடைய அம்பு போல் போய் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து அந்த அம்பரா துணியில் வந்து உட்காந்துருவேன். என் இடத்துக்கு வந்து உட்காந்துருவேன். என் இடம் எது என்று என் நண்பர்களுக்கு தெரியும். அங்கே வந்து உட்காந்துருவேன். தட் இஸ் மை பிளேஸ். எவ்வளவுதான் உலகத்திற்கு எங்க போனாலும் ஐ கம் டு மை பிளேஸ். அதுதான் உயர்வின் ரகசியம். அங்க தொலையக்கூடாது, அங்க தொலையக்கூடாது. போயிட்டு வேலையை முடிச்சு வந்துடும். என்னுடைய தாய் உட்காந்துருக்காங்கள, எனக்கு கட் பண்ணிடுவீங்களா? யாரை கேட்குறது? ஓகே. நாங்கள் மொத்தம் 5 பேருங்க. அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி. எனக்கு ஒன்று மொத்தம் 5 பேர். நாம் இருவர் நமக்கு இருவருங்கிறதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா கேட்டுக்கல. நாம் இருவர் நமக்கு மூவருங்கிறதையும் கேட்டுக்கல. 5. இதில் எனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? பெரிய பிள்ளைங்களோட போராடவும் முடியாது. என்ன சின்ன பிள்ளை அப்படி இரு அப்படிம்பாங்க. சின்ன பிள்ளைங்களோட என்ன சின்ன பிள்ளைங்களோட போய் உன் இடத்துல இருப்பாங்க. இந்த நடுவில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. முன்னால் இருக்கிறவங்களுடைய பழசெல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணிடுவோமா, நமக்கு முன்னாலேயே புதுசாக வாங்கி தருவாங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தேன் நான். எங்கள் அக்காவும் என் தங்கச்சியும் என்ன மாதிரி இல்லை, ரொம்ப அழகாக இருக்குங்க ரெண்டும். அந்த பிள்ளைங்க எங்கள் அம்மா எங்கள் அக்காவை கொஞ்சிறதை பார்க்கணும். இருக்கிறவங்க என் முன்னாலே கொஞ்சம், ஐயோ அவள் என்ன வெளிச்சம் அவன் முகத்தில், லைட் ஆஃப் பண்ணாலும் உட்காந்துருக்கிறது தெரியும்.
லைட் ஆஃப் பண்ணாலும் புள்ள மூஞ்சி தெரியுமா, அப்படி ஒரு கொஞ்சுதல். நான் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னை இப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க. என் டீச்சர் காலில் வந்து விழுவாங்க, காலி பிலியேம்மா கைசிக்கியேம்மா தேக்கோ ஜரா பாஸ் கர்க்கோ சொடதால்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கருப்பா மஞ்சளா எப்படியோ இருக்குது, என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, பாஸ் பண்ணி விட்டுருமா. என் டீச்சர் கிட்ட எங்கள் அம்மாவை பார்த்துட்டே இருப்பேன். உள்ளே வந்து கொளுத்தி கொளுத்தி போட்டுட்டு இருக்கிறோம் எங்கள் அம்மா. மற்றவங்களாம் அணைச்சிட்டு என்னை மட்டும் கொளுத்தி போடும். வாங்கி வச்சுக்கிட்டு அத்தனை நெருப்பையும் காலையில் 5 மணிக்கு எழுப்பி என் அக்காவை பால் வாங்க அனுப்புவாங்கங்க. என் அண்ணன் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவான் மேலே, அதனால் அவன் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க மாட்டான். பட்டன் பால் வாங்குறது சென்னை வாசிகளுக்கு தெரியும். க்யூவில் நின்று வாங்குவோம் பட்டன் பால். அவள் ஒரு நாள் எந்திரிச்சாலா, நான் செய்யக்கூடாததை செஞ்சிட்டேங்க. நான் அப்போ முழிச்சிட்டு இருந்தேன். எழுந்துட்டு நக்கலாக அவளை பார்த்து சிரிச்சிட்டு படுத்துட்டேன். அது அவளுக்கு பிடிக்கல. அவள் போயிட்டு அன்னைக்கு பால் வாங்கி வர்றதுக்கு 6:05 ஆச்சு. பால் டப்பா வச்சுட்டு அம்மாட்ட ஏதோ சொன்னாங்க. அடுத்த நாள்லேருந்து பால் வாங்குற டியூட்டி எனக்கு. மறக்கவே முடியாதுங்க அந்த வாழ்க்கை. அவளுக்கு 12 வயசு, எனக்கு 10 வயசு. சொல்கிறேன்ல, தாலி அடகு வைக்கும் பொழுது ஏதோ மனசில் வந்துச்சுன்னு, அது அப்போ வந்ததில்லை, அது அந்த வினாடியில் நடந்ததில்லை. மூங்கில் மாதிரி 4 வருஷம் ஆகும் முளை விட, 1 வருஷத்தில் 80 அடி வளரும். அதான் அது. பல விஷயங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் கவனப்படுத்தி ஒன்று அப்படி தட்டி உடைச்சிருக்கோம். அடுத்த நாள் நான் பண்ணேன்னா, நானும் எவ்வளவோ கேட்டுட்டேங்க. என்னதான் சொன்ன அம்மாட்ட, அதை சொல்ல நானும் சொல்லி, என் தங்கச்சி ஒன்று இருக்கிறா, அவகிட்ட அந்த டியூட்டியை தள்ளி விடலான்ட்டு சொல்லவே இல்லைங்க. அவள் பாத்திரம் தைக்கிறத நான் தைக்கிறேன், அவள் பெருக்கிறத நான் பெருக்கிறேன், அவள் வெங்காயம் அரைச்சா நான் சேர்ந்து தேங்காய் அரைக்கிறேன், என்னென்னமோ பண்ணுங்க. இதெல்லாம் எங்கள் டியூட்டி. சொல்லவே இல்லை. 6 மாதம் கழிச்சு பரதேவதை சொல்லுச்சு. என்ன தெரியுமா சொன்னா, பால் பட்டன் அமுக்கும் போது பக்கத்தில் ஒருத்தன் நிற்பான். அவன் கண்ணத்தை கிள்ளுனான்னு சொன்னாலாம். இவ்வளவுதானா? இதுக்கா டியூட்டி சேஞ்ச் பண்ண நீ? நாமும் சொல்லிட்டா போச்சு, பின்னால ஒன்று இருக்குதுல்ல, அதுக்கிட்ட கொடுத்துருவோம். நேராக போய் எங்கள் அம்மாட்ட அன்னைக்கு கம்பீரமாக போனேன். நாளையிலேருந்து இந்த டியூட்டி நம்புதில்லை. நேராக போயிட்டு பாலை வாங்கி அக்கா செஞ்ச மாதிரியே, எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி, அவள் வச்ச இடத்துலையே வச்சேன். அவள் வச்ச அதே வெயிட்டில் வச்சேன். டக்குன்னு வச்சேன். எங்கள் அம்மா திரும்பி என்னன்னாங்க, அவங்க என்னமோ வெங்காயமா இட்லியோ தான் வச்சுட்டுருக்காங்க. நாளையிலேருந்து நான் பால் வாங்க போகல. எங்கள் அம்மா அசால்ட்டாக கேட்டாங்கங்க, ஏன்? அந்த பால் கொடுக்குறான்ல ஒருத்தன் பக்கத்தில் நின்று. ஆமாம், அவன் கிள்ளிட்டான். எங்கள் அம்மா ரியாக்ஷன், சேச்சா உன்னை யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. எவ்வளோ அவமானமாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அந்த ஒரு தைரியம்தான், என் தாய் எனக்கு கொடுத்த அந்த ஒரு தைரியம்தான், உன்னை யாருமே வன்முறைக்கு உட்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை, நீ அப்படி கிள்ளுனா செருப்பால் அடிச்சுட்டு வருவ என்று சொல்லி என் தாய் என்னை வளர்த்தது தான் என் அக்காவுக்கும் என் தங்கச்சிக்கும் கிடைக்காத உலகம் சுற்றுகின்ற பயண வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னை வெளியில் அனுப்பினது அங்கே 5 பேரில் நான் தான் வெளியில் போயிட்டு இந்த மாதிரிலாம் சுற்றி சுழண்டடிச்சிட்டு வரேன். எப்படி ஒரு கனவை நோக்கி ஒருவனை செலுத்துவது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெடிப்பை எப்படி அதை மிக விரிசலாக்கி, அதை ஒரு பாதாளமாக்கி, அதை ஞான வெளிக்கான பாதையாக மாற்றுவது, அதைத்தான் இந்த நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. சொற்கள் நம்மை வந்து சேருகின்ற பொழுது அதை நம்முடைய அவமானமாக நாம் நினைக்காமல் நமக்கான பாடமாக நினைத்தல். யாரோ ஒருவர் சொல்கிறாரா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறதா, இங்கிருந்து கிளம்பி 0 லெவல்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க. பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம 0 லெவல்ல இருக்கிறோன்றது நமக்கு தெரியணும், அவ்வளவுதான். பிரச்சனை வந்து நம்ம இந்த லெவல்ல இருக்கோம்னு தெரியணும். நமக்கு தெரியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் தான் ஞானி. நீச்சல் அடிக்க தெரியாதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும், இல்லைன்னா தண்ணியில குதிச்சிருவோம். தெரியாது என்பதனை தெரிந்து வைத்திருத்தல். ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். 4 நிமிடங்கள் உண்டு. இந்த வார்த்தையை நான் எங்க போறோமோ அங்க சொல்லிட்டு இருக்கிறேங்க.
2 விஷயங்கள். இந்த புண்ணியமூர்த்தி ஸ்டோர்ஸ்லேருந்து வந்திருக்கிற அந்த சகோதரர்களுக்கு சில வேளைகள் நான் இதை அங்கே சொல்லியிருக்கக்கூடும். வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், வந்திருக்கக்கூடிய சில பேருக்கு நான் இதை சொல்ல வேண்டும். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, உலகமெல்லாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஜெயிக்கணும்ப்பா, தோக்கக்கூடாது. தோல்வி வரும்னு சொன்னார்ல, வரக்கூடாது. வந்தால் அது உன்னால் நிகழ்ந்திருக்கக்கூடாது. சூழல் உன்னை தள்ளலாம், அது தோல்வி அல்ல, அது நஷ்டம். நஷ்டம் வரலாம், தோக்கக்கூடாது. நான் எப்பவுமே டீச்சரா தோல்வியுற்றவர்களை பார்த்து பரவாயில்ல, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லவே மாட்டேன். ஏன் தோத்த? யோசி. எங்க தப்பு பண்ண யோசி. தோக்கக்கூடாது. எப்படி தோத்த? லைஃப் ஒன் டைம் தான் உனக்கு வாய்ப்பை தரும். தோத்துட்டனா மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய். உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்யும் பொழுது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அதை திட்டமிடு, தொட்டு விடு. அவ்வளவுதான். அடுத்த கேப்ஷன், திட்டமிட்டு தொட்டணும். திட்டமிட்டு தொடுறது எப்படி? வாழ்க்கை காயங்களை தரும், காயங்களை தராதா? தரும். கேட்டு பாருங்க, வடுக்களை சுமந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கின்றவர்களை கேட்டு பாருங்கள். வாழ்க்கை காயங்களை தரும். எனக்கு தெரிஞ்சுங்க, பரமன் பச்சைமுத்து இருக்கார்ல, நாங்கெல்லாம் பேராசிரியர்கள், மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுறவங்க, லிட்ரேச்சர், அதெல்லாம் எனக்கு கேட்டால் ஆங்கிலத்தில் நின்று பர்ஃபார்ம் பண்ணி மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நடத்தி 12 லட்சம் 20 லட்சம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு சம்பாதிக்கிற எந்த ஒரு ஆங்கில பேச்சாளர் மோட்டிவேட்டரும் எங்கள் பச்சைமுத்துக்கு பக்கத்தில் நிற்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் எவ்வளவு வாய்ப்புகள் வந்திருக்குது, எவ்வளவு போராட்டம். அப்படி எடுத்துட்டு போய் தாமரையிலிருந்து, நாபியிலிருந்து உதித்தெழுந்த அந்த தாமரைக்குள்ள உக்காந்தானே போய் பிரம்மன், அப்படி உட்காந்துடுறோமா? எங்களெல்லாம் புஷ் பண்ணி கொண்டு போறதுக்கு வெங்கடேஷன் சார் எல்லாம் கேட்டு பாருங்க, அவங்க பாடுகள். புண்ணியமூர்த்தி ஸ்டோர்ஸ் வரைக்கும் பர்வீன் வந்து சேர்றதுக்காக விதைகளை போட்டவர்கள் ஆசிப், புனிதா, வெங்கடேஷ் போன்றவர்கள் தான். அவங்கெல்லாம் இல்லைன்னா நாங்கள் புஷ் பண்ணி வந்திருப்போமா? வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். எப்படி கொண்டு போறதுங்கிற இந்த செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசுறதுக்காக பார்ப்பேன், அப்டேட் பண்ணுவேன். அப்சர்வேஷன் தான் என்னுடைய மாஸ்டர். என்னுடைய கவனம் தான் என்னுடைய குரு. நான் கவனிப்பேன், அலர்ட், ஹேன்னு இருக்க மாட்டேன். பர்சனலான பல விஷயங்களை மன்னிச்சு விட்டுருவேன், ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். சிறியன சிந்தியாது இருத்தல், பெரிய விஷயங்களை டார்கெட் பண்ணி போயிட்டே இருப்பேன். அப்படி நான் பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச இதை விட மிகச் சிறப்பாக கனவு மெய்ப்பட அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு தஞ்சாவூர் மக்களுக்கு நான் சொல்லுகின்ற ஃபைனல் டேக்அவே மெசேஜ், கையில் எடுத்துட்டு போங்க இந்த மெசேஜை. ஒரு பெண், நான் யாரையும் என்னுடைய அம்மான்னு சொல்ல மாட்டேன். என் அம்மா எனக்கு ஒண்ணுதான், அது என் குரு, என் இறைவன் எனக்கு தந்த பரிசு பல விஷயங்கள்ல. ஆனால் என் அம்மா என்று நான் சொல்லக்கூடிய அந்த பொசிஷன் இருக்குல்ல, அந்த மனசு இருக்குல்ல, அது இந்த பொண்ணு வந்து அப்படி வாங்கிட்டு அப்படி நிக்கிறாங்க. 23 வயசு, அவ என் அம்மா. எனக்கு ஏதோ சொல்லி கொடுத்தாவ, நான் சொல்லி கொடுத்தா கனவை அப்படி போறதுக்கு என்ன செய்யறது, என் கனவை நான் நிர்ணயித்து அதில் மூவ் பண்றதுக்கு நான் என்ன செய்யறதுங்கிறதுக்கான நெருப்பு எனக்கு கிடைத்த ஒரு இடத்தை நான் பகிர்ந்துட்டு போறேன். அவ ஒரு வாலிபால் பிளேயர். அவ பேர் அருமினா சின்ஹா. அவ டெல்லிக்கு போறா, வேலை தேடி போறா. உத்தரப்பிரதேசத்துல பிறந்தவ. போகும்போது வழியில ஒரு 4 திருடங்க உயர்றானுங்க. அவகிட்ட இருந்து செயினை பறிக்கிறானுங்க. ஸ்போர்ட்ஸ் கேர்ளுங்கிறதுனால எதிர்த்து நிக்கிறா, அடிக்கிறாங்க, வன்முறைக்கு உட்படுத்துறாங்க. செயினை பிடிச்சிட்டு அவ எதிர்க்கிறதுனால, அவ மேல கோவம் வந்ததுனால அவளை பிடிச்சி ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுட்டாங்க. ஓடுற ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துட்டா சின்ஹா. இப்போவும் நீங்க யூடியூப்ல போய் அருமினா சின்ஹான்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காட்சி வரும். அப்படி கடக்கிறா, கண்ணிலெல்லாம் பேண்டேஜ், இடம் உடம்பு எல்லாம் செதஞ்சு போயிருக்கு.
இப்படி படுத்துட்டு இருக்கா ஹாஸ்பிட்டலில், ஃபோட்டோ எடுத்திருக்கா. அவள் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் பண்ணியிருக்கா. அந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மை பாருங்க. என்ன தெரியுமா பண்ணா? கீழே தள்ளிட்டாங்க. அவ வந்து காடு 6:30 மணிக்கு விழுந்தா. விழும்பொழுது அவளுடைய ரைட் லெக் போயிடுச்சு, செதஞ்சிருச்சு. ஒட்டிக்கிட்டு இருக்கா, நான் செதஞ்சிருச்சு. சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் ரெஸ்கியூ பண்றதுக்கு யாரும் வரல, காடு. அவ சொல்றா, நான் நாயை விரட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேங்கிறா. நாயை விரட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு குழந்தை, 22 வயசு. அவ விழுந்தது 2011. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. 5:30 மணி ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் அவளை படுக்க வைக்கும்போது கான்சியஸா இருக்கிறா. அப்போ சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, அனிஸ்தீசியா இல்ல, மயக்க மருந்து இல்ல, மயக்க மருந்து கொடுக்கறதா இருந்தா நாளை காலையில் ஆயிடும். 10:30 மணி வரைக்கும் அவ காத்திருந்தாள்னா 2 காலம் விஷமாயிடும், 2 காலையும் எடுக்கணும். வாலிபால் பிளேயருங்க. எனக்கு கால் ரொம்ப பிடிக்குங்க. எல்லாரும் சொல்லுவாங்க தங்கத்தை காலில் போடக்கூடாது. நான் போட்டு வச்சிருக்கேங்க, ஏன்னா தங்கத்தை விட என் கால் உயர்ந்தது. அதை அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் நான். பெரிய விஷயங்க கால் கையெல்லாம். அவ கால் வெட்டி அவ சொல்றா 2 கால் எடுக்கணும்னு. அவ சொல்றா 6:30 மணிக்கு நான் வந்து படுத்தேன் கீழே. கால் வெட்டுனது 6:30 மணி, சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் 11 மணி நேரம் அந்த வலியோடு நான் இருந்திருக்கேன். இதுக்கு மேலேயே வலிக்க போது. ஒரு கால் எனக்கு வேணும், ஒரு கால் மயக்க மருந்து இல்லாம வெட்டி எடுங்கன்னு நான் பாருங்க வெட்டி எடுக்கிறேன். மயக்க மருந்து இல்லாமல் கால் வெட்டி எடுக்கப்பட்டது அருமினா சின்ஹாக்கு. 3 நாள் அதற்கு பிறகு மயக்கத்தில் இருந்தாள். மருந்து கொடுத்து தூங்க வச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி இல்லாம எப்படி இருந்திருப்பா யோசிச்சு பாருங்க. அந்த இரவு அவளுக்கு எப்படி கழிந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கிடக்குறா. அவன் மாமா வந்தானா, தாய் மாமன். அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவளுக்கு என்னமோ எங்கேயோ கொண்டு அவ பேசுறாங்க. நீங்க அந்த யூடியூப்ல பாருங்க. நான் என்ன பேசுறேன், அவ அனுபவத்தை நான் பேசுறேன், அவ அனுபவத்தை தானே பேசுவா. அதை கேளுங்க. போனவ அவகிட்ட சொல்றாங்க, பாப்பா உனக்கு மலை ஏறணும்னா ரொம்ப பிடிக்கும்ல. அவளுக்கு மலை ஏறணும்னா ரொம்ப பிடிக்குமா? மலை ஏறணும்னா உனக்கு பிடிக்கும்ல? ஆமா மாமா. போறான் போக்கில் சொல்லிட்டு போனாள். அவள் சொல்றா, ஒரு சொல் என்ன என் வாழ்க்கை எனக்கு திருப்பி தந்தது. அது என் தாய்மாமனுடைய வாயிலிருந்து வந்தது. அவன் சொன்னான், என் தாய்மாமன் சொன்னான், பாப்பா மலை ஏறுவதற்கு 2 கால் அவசியம் இல்லை. அவ உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த காலை சரி பண்ணிட்டு அதுல ஒரு கேலிபர் ஷூவை மாட்டிக்கிட்டு அவ போய் சந்திச்சது யாரு தெரியுமா? 2011 எண்டுல 3 மாசத்துல எவரெஸ்ட் ஏறின, இந்தியாவில் முதலில் எவரெஸ்ட் ஏறிய அந்த பெண்ணை போய் பார்த்துருக்கா. எப்படி ஏறுறதுன்ற டிப்ஸ் வாங்கியிருக்கா. நீங்க பாருங்க, 2013 மார்ச்ல அருமினா சின்ஹா எவரெஸ்ட் மலை ஏறிட்டா. அங்க உட்கார்ந்து அந்த பனி படர்ந்த அந்த இடத்துல நிறைய கொடிகள் இருக்கு. காலை தட்டி தட்டி காட்டி சொல்றா, காலெல்லாம் மலை ஏறதுக்கு ஒரு மேட்ரே கிடையாதுங்கிறா. அவ ஏன் தெரியுமா? என் அம்மான்னு சொன்ன, நான் கூட அப்படிதான். ஏதாவது ஒரு இலக்கு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு விபத்துகள் ஆபத்துகள் வந்தாலும் போய் தொட்டுருவேன். ஆனா என்னால போகவே முடியாத ஒரு இடத்துக்கு அவ போனா. அதுலதான் அவ எனக்கு அம்மாவா நிக்கிறா. அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்ககிட்ட நான் என் மனதை கழுவி கொண்ட ஒரு இடம், என் மனதில் நான் தீபத்தை ஏற்றிக்கொண்ட இடத்தை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அவ அந்த ஹோல் டாக்குமெண்ட்ரி எங்க தெரியுமா எடுத்தா? மலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இப்படி சொல்லணும்னு எங்க தெரியுமா முடிவு பண்ணா? ரயில்வே ட்ராக்ல. என்னால் எவரெஸ்ட் ஏறிவிட முடியும். எங்கே நான் என் மரணத்தை சந்தித்தேனோ, எங்கே நான் கீழே விழுந்தேனோ, அங்கே போய் என்னால் நிற்க முடியாதுங்க. அவள் என்ன தெரியுமா சொல்கிறா? நீ எங்கிருந்து தெரியுமா ஆரம்பிக்கணும்? மலை உச்சியை அடைய வேண்டுமென்றால், சிகரத்தை அடைய வேண்டுமென்றால், நீ எங்கே மரணத்தின் வாயிலை சந்தித்தாயோ அந்த புள்ளியில் நின்று கொண்டுதான் நீ அந்த உயரத்தை எட்ட முடியுமே தவிர அதிலிருந்து தப்பித்து கொண்டு உன் உயரத்தை எட்டிவிட முடியாது. என்னால போக முடியாதுங்க அந்த இடத்த. என் மனதை அவள் இறுக்கப்படுத்தினாள், என் மனதை அவள் பலப்படுத்தினாள். நான் சொல்லுகிறேன், தோல்விகள் வரும், உங்களால் அது நிகழக்கூடாது.
உங்களால் நிகழாமல் விபத்துகளாக வருகின்ற பொழுதும் எங்கே நாம் அவமானப்பட்டோமோ அந்த புள்ளியிலிருந்து ஏறி நின்று நம்முடைய இலக்கை நாம் தொட வேண்டும். அந்த கனவு என்பது மிக பெரிதாகவும் நமக்கான சரியான இலக்காகவும் அமைத்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கனவு மெய்பட சிறப்புரையாற்றிய டாக்டர் பர்வீன் சுல்தான் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ஜெயலட்சுமி அவர்களை அழைக்கிறேன்.